வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் ஒரு வழக்கு நடைபெற்று வருது. அதை உலக நாடுகளே உத்து நோக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரும்போதே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அது அனில் அம்பானியோட வங்கி மோசடி வழக்கு அப்படின்னு. மேற்படி வழக்கு 8ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் ஹியரிங் வந்துச்சு. அன்னைக்கு ஜஸ்டிஸ் என்ன சொன்னாங்க, பிரசாந்த் பூஷன் மனுதாரரோட வழக்கறிஞர் என்ன சொன்னாங்க, அனில் அம்பானியோட வழக்கறிஞர் கபில் சிபில் என்ன சொன்னாங்க, அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா என்ன சொன்னாங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லணுங்கிறத விருப்பப்படுறேன். வழக்கோட பின்னணி என்ன அப்படின்னா, பொதுப்பணித்துறைக்கும் எல்ஐசி நிறுவனத்துக்கும் சேர்த்து 27,337 கோடி பண மோசடி செஞ்சதாக சொல்லி அவங்க மேலே ஒரு 9 வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. இந்த வழக்கை பற்றி துஷார் மேத்தா அவரோட அரசு வழக்கறிஞர்கிட்ட நீதிபதி கேள்வி எடுத்தாங்க. என்ன நிலைமையில் வழக்கோட தீவிரத்தன்மை இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு துஷார் மேத்தா இது வரைக்கும் 224 சாட்சிகளை விசாரிச்சிருக்கோம். 3092 டாக்குமெண்ட்ஸை நாங்கள் சேகரிச்சிருக்கோம். 7 வழக்கு சார்ஜ் ஷீட்டு தயார் பண்ணுறதுக்காண்டி இருந்த நிலுவையில் இருந்தாலும் 2 இதுக்கு ஆல்ரெடி நாங்கள் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டோம். இப்படி நாங்கள் ரொம்ப தீவிரத்தன்மையும் துரிதமாகவும் தான் இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அமர்ந்திருந்தாங்க. பிரசாந்த் பூஷன் இந்த வழக்கை தாக்கல் பண்ண வழக்கறிஞர் சரமாரியாக கோர்ட்டில் கேள்விகளை எழுப்புத்தார். செபி, சிபிஐ, இடி இவங்கெல்லாம் அனில் அம்பானி தான் குற்றவாளி அப்படிங்கிறத சொல்லும் போது நீங்கள் ஏன் இன்னும் அவரை கைது பண்ணாமல் இருந்துகிட்டு இருக்கீங்க? அவருக்கு கீழே பணிபுரிஞ்ச எல்லாருமே இவர் தான் கிங் பிங் அப்படின்னு, இவர் தான் எங்களை தூண்டினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஏன் இன்னும் அவரை கைது பண்ணாமல் இருந்துகிட்டு இருக்கீங்க? இவர் என்ன சட்டத்திற்கு மேலானவரா? இவருக்குன்னு எதுவும் எக்ஸப்ஷன் சட்டம் எதுவும் கொடுத்துருக்கா அப்படின்னு சரமாரியாக கோர்ட்டில் கேள்விகள் எழுத்தார். இதற்கு பதிலடி கொடுக்குற விதமாக அனில் அம்பானியோட வழக்கறிஞர் கபில் சிபில் அவர் நாங்கள் எதுவும் வெளிநாட்டுக்கு எதுவும் போனோமா, நாங்கள் எதுவும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு விசா எதுவும் எடுக்க முற்பட்டோமா, விசாரணை அதிகாரி விசாரிக்க வரும்போது நாங்கள் விசாரிக்கைக்கு போக மாட்டேன்னு எதுவும் சொன்னோமா, எல்லா விசாரணைக்கும் ஆஜராகிட்டு தான் இருக்கோம், எல்லாத்துக்குமே நாங்கள் போயிட்டு தான் இருந்துகிட்ருக்கோம், எந்த ஒரு முயற்சியும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நாங்கள் செய்யலை இப்படின்னு அவரும் தன்னுடைய பதிலை சொல்லிட்டு ஒரு பேசும் பொருளாக அன்னைக்கு நீதிபதி அன்னைக்கு கோர்ட்டில் ஒரு வார்த்தை இவர் சொன்ன வார்த்தை ஒரு சலசலப்பை ஏற்படுச்சுன்னா, மேபி ஐ வாஸ் சீட்டட் டூ அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. நான் கூட இதில் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், தொழிலில் நாங்களும் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லாங்க. அன்னைக்கு அது சலசலப்பை ஏற்படுத்திச்சு. இப்படி நாங்கள் எந்த விதத்துக்கும் கைது செய்யறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது, எங்களை கைது செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது, நாங்கள் எல்லா விசாரணைக்கும் தான் ஆஜராகிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நீங்கள் எங்களுக்கு கைது செய்யணும்னு அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்காப்ப இதை ரெண்டுத்தையும் கேட்டுக்கிட்ட நீதிபதி தன்னோட கருத்தை சொல்லாப்ப, எக்ஸ்ட்ரீம்லி ஷை, நாங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீம்லி ஷை, நாங்கள் சொல்ல முடியாது, நான் இதுக்கு ரொம்ப தயக்கப்படுதேன், அரெஸ்ட் பண்ணுங்கன்னு எங்களால் சொல்ல முடியாது, குற்றப்பத்திரிகையை விரைவாக தாக்கல் பண்ணுங்கன்னு வேணால் எங்களால் நெருக்கடி பண்ண முடியுமா தவிர எங்களால் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. அது ஒரு விசாரணை அதிகாரியோட கையில் இருக்குது, தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க அரெஸ்ட் பண்ணிக்கிட போகிறாங்க, அதுக்குள்ளே நாங்கள் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி அவர் தன்னோட கருத்தை சொல்லாப்ப. இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அரெஸ்ட்டுங்கிறது ஒரு முதன்மையான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கக்கூடாது, அது கடைசி ஒரு விஷயமா தான் இருந்திருக்கணும், அது தண்டிக்கிற ஒரு விஷயமா தான் இருந்திருக்கணும். எந்த ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு விசாரணை அதிகாரிக்கு யாருமே ஒத்துழைக்கலை அப்படின்னா தான் கைதுங்கிற ஒரு விஷயத்துக்கு வரணுமே தவிர முதலே கைதுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிடக்கூடாது. கைதுங்கிறது தண்டிக்கிற ஒரு விஷயம், அதை உடனடியாக எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. இதை பற்றி அவங்களுக்கு நிறைய கேள்விகள் எழலாம். 27,000 கோடி மோசடி பண்ண ஒருத்தரை இன்னும் கைது பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும், கோர்ட்டு என்ன நிலைப்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கு, நீதி கரெக்டாக தான் போயிட்டுருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியும் உங்களுக்கு கேள்வி எழுதலாம். எல்லா பற்றியும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹியரிங், இந்த கேஸை பொறுத்தவரை ஹியரிங் என்னென்னைக்கெலாம் வருதோ அன்னன்னைக்கெலாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண விரும்புகிறேன். அதனால் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.